ஆக்சுவலி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிறையவே பேசி இருக்கோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதையும் பல முறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். இப்ப அந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயால் உண்டாகக்கூடிய தடைகள் என்பதை இந்த பெண்ணார் சந்திக்க நேரிடும். அதாவது இந்த பெண் ஒரு மகர லக்னம்னு வரும் பொழுது, 4ஆம் பாவம் என்று வரும் பொழுது, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மனை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதற்கு அதிபதி என்பவர் செவ்வாய் ஆகி போகிறார். அந்த செவ்வாய் 8ல் இருக்கும் பொழுது அந்த வீடு, வண்டி, வாகனம், மனை அத்தனையும் இந்த பெண் தன்னுடைய பெயரிலே வாங்கக்கூடாது. வாங்கினால் அதிலே ஒரு சில கஷ்டங்களை சந்திப்பார், இடையூறுகளை சந்திப்பார். பெரும்பாலும் இந்த பெண் வாகனத்தை ஓட்டக்கூடாது. அது வாகனம் இயக்கினாலும் ஒரு சில விபத்துக்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல் இருக்கும். அது கூட எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த செவ்வாயினுடைய தசாபுக்தி காலங்களில் மட்டும்தான். ஒரு செவ்வாய் புக்தி நடக்குதுன்னு சொன்னா அதிகமா வண்டி எடுக்காதப்பா, நிறைய மணி எல்லாம் யூஸ் பண்ணாதே, நிறைய விரயம்ங்கிறது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 8ஆம் பாவத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயால் உண்டாகக்கூடிய தடைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் அத்தனையும் அந்த பெண்ணானவர் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதாவது செவ்வாய் என்பவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுல ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி ஒரு ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே அதாவது நம்ம ஒரு 16 விதிவிலக்கு கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியும் அப்பயும் செவ்வாய் தோஷம்ங்கிறது இருந்தா அவர்களுடைய அந்த ரத்த வகையானது நெகட்டிவ் டைப்ல வரும் சொல்றா. ஆர்ஹெச் டைப்பிங்னு சொல்றா இல்லையா, அந்த ஆர்ஹெச் டைப்பிங் வந்து ஒரு நெகட்டிவ் டைப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியானது சென்று கொண்டிருக்கிறதே தவிர அதுக்கு ஒரு பிரமாணம் அப்படிங்கிறது வரல. இப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு பாசிட்டிவ் டைப், ஒருத்தருக்கு நெகட்டிவ் டைப்னு இருக்கும் பொழுது நிறைய அபாஷன் என்பது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மருத்துவத்துறையில சொல்லி இருப்பா. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணாதேன்னு அந்த காலத்துல பெரியவா சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதற்கும் ஒரு தீர்வாக ஒரு ஊசி போட்டா சரியா போயிடுது அப்படின்னு சொல்றா. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த காலத்தை பொறுத்தவரை அது பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் நிஜம்.